நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிக பெரும் புரட்சியை நமது மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் சமீபத்தில் கல்கத்தாவுக்கு சென்ற பொழுது அங்கே இருக்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டேன், பல இடங்களையும் பகிர்ந்துக்கிட்டேன். எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினர் பஞ்சாயத்துகளில் உள்ளாட்சி அமைப்புகளில் கொடுக்குறாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதை நான் இந்த இன்டர்நேஷ்னல் வெபினார் ஒன்று நடந்தது. அந்த வெபினார்லேயும் நான் அதில் பகிர்ந்துக்கிட்ட பொழுது அவங்களும் ரொம்ப பாராட்டினாங்க. 2 வருடங்களுக்கு முன்பு நான் ருவாண்டா நாட்டிற்கு சென்ற பொழுது தமிழ்நாட்டில் நமது முதலமைச்சர் அன்றைய தினம் ஆரம்பித்து வைத்திருந்த இந்த தமிழ்நாடு ரைட்ஸ் ப்ராஜெக்டை பற்றி சொன்ன பொழுது ரொம்பவும் வியப்படைந்தாங்க. ரொம்ப சிறந்த முறையில் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த திட்டம் சென்றடைகிறது. அதுலேயும் மாற்றுத்திறனாளிகளுடைய பங்கேற்புடனேயே சென்றடைகிறது என்று சொன்ன பொழுது இந்த மாதிரி ஒரு மாடலை நாங்களும் எங்கள் நாட்டையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. 1 மாதத்திற்கு முன்பு ஐயா அவர்கள் அமர்சிவாசகத்திற்கு வந்திருந்தார்கள். வந்திருந்த பொழுது அங்கே 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பல அமைப்புகளிலிருந்து குழுமி இருந்தாங்க. எங்களுடைய குழந்தைகள் 200 பேருக்கும் மேலே இருந்தாங்க, பெற்றோர்கள் இருந்தாங்க. எல்லாரையும் தனித்தனியாக போய் சென்று அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி அவர்கள் புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி கேட்டபோது புகைப்படம் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்தாங்க. எல்லோரும் ரொம்ப மனம் நெகிழ்ந்து போனோம். அவ்வளவு மக்களுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னுடைய எண்ணங்களை ரொம்ப சிறப்பாக நம்மக்கிட்டே பகிர்ந்துட்டு இருக்கிற நமது முதலமைச்சர்களுக்கு நாம் அனைவரும் இன்று நன்றி சொல்வோமாக. நமது இணை முதலமைச்சர் அவர்கள் எந்த விதத்துலையும் குறைஞ்சி போகலை. இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எல்லா பக்கமும் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தென்காசிலையும் அங்கே அமர்சிவாசகம் பக்கத்தில் வந்திருக்கு. அதுவும் ரொம்ப சிறப்பாக மாற்றுத்திறனாளிகள் ஏற்றாற் போல் எல்லா வடிவமைப்புகளும் கொடுத்து நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்கள் தெரிஞ்ச நிறைய மாற்றுத்திறனாளிகள் பரிசுகள் வென்றிருக்காங்க. பாரா ஒலிம்பிக்ஸில் மற்றும் மாற்றுத்திறனாளிகளில் நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாவற்றுக்கும் நமது துணை முதலமைச்சர் அவர்கள் பாராட்டி அவர்களுக்கு உதவித்தொகையும் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. இந்த இருவர்களும் நீடூழி சிறந்து வாழ்வதற்கு நாங்கள் பாராட்டுகளையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்திருக்கும் நமது அமர்சிவாசங்கத்தின் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் பத்மஸ்ரீ அவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும், நமது முதன்மை செயலர் அவர்களுக்கும், நம்முடைய செக்ரட்டரி மேடம், நமது டைரக்டர் மேடம் அவர்களுக்கும், கமிஷனர் மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் எங்களது பாராட்டுகள். உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள் அமர்சிவாசகத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.